போச்சே. பணம், பர்ஸ், மொபைல் எல்லாம் போச்சே. எல்லாம் போச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது? சரி, வீட்டுக்கு போலாம். பாப்பா, எங்க போறீங்க? பணம் இன்னும் வரலையா? அதான் வெளியில போய் பார்க்க போறப்பா. ஏன் பாப்பா, ரூம் நம்பர் தான் சொல்லிட்டீங்கல்ல, இங்கே வரட்டும். இல்லப்பா, நமக்கு உதவி செய்ய வரவங்களை அலைய விட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் போய் அவங்கள பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நானும் வரேன். இல்ல வேண்டாம் அமுதா, நீ இங்கே இரு. ஏன் பாப்பா, உங்க ஃப்ரெண்டை பார்க்க நான் வரக்கூடாதா? இல்ல அதுக்கு இல்லப்பா, இன்னும் பணம் கட்டலைன்னு அந்த ஆளு மறுபடியும் வந்து சத்தம் போட்டா நீ இருந்து சமாளிக்கணும்ல. நீ இருந்து பேசினா தப்பா சரிப்பட்டு வரும். அவங்க பேச தடுமாறுவானுங்க. நீ இங்கே இரு, நான் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா பாப்பா? பணம் வந்துரும்ல? இன்ஷா அல்லாஹ். அமுதா, பணம் கண்டிப்பா வந்துருப்பா. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னம்மா ஏமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? பாட்டி ஏந்திரங்க பாட்டி. என்னம்மா என்னாச்சு பாட்டி? பாட்டி வாங்க. என்னம்மா இது கலசல கீழே கிடக்குது? மா சொல்லுமா, என்னாச்சு? மா என்னாச்சுமா? பாட்டி மாமா எல்லாரும் பாக்குறாங்கம்மா, ஒரு மாதிரி இருக்குமா. வாமா எழுந்துருமா, வீட்டுக்கு போலாமா. என்னாச்சுமா? அம்மா யோ, என்ன இப்ப சும்மா பேசிக்கிட்டு இருக்க? போய் ஆட்டறத கூப்பிடியா. போயா போயா. மா மா என்னாச்சுமா? ஏய், என்னடி கோலம் இது? போகும்போது நல்லா தானே போன? 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடமா. அவங்க வந்துட்டாங்களா? உன்னை சீக்கிரமா தானே நான் வர சொன்னேன். போ, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. ரஞ்சனி, என்னாச்சு ரஞ்சனி? ஏன் இப்படி இருக்க? ஒண்ணுல தாத்தா, வண்டியில போகும்போது ரோட்ல ஒரு சின்ன பையன் குறுக்க வந்துட்டான். அதான் வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? அச்சச்சோ, ஐயோ, கீழே விழுந்துட்டியா? அந்த பையனுக்கு என்னாச்சுமா? உனக்கு எதுவும் அடிபடலையே? யாருக்கும் எதுவும் ஆகல பாட்டி. நான் தான் கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். ஆமா, போகும்போது ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போனல, இப்ப எங்க ஹேண்ட்பேக்க காணோம்? அது 2 வீலர்ல தான் வச்சிருக்கேன். கீழே விழுத்த மாதிரி தெரியலையே. வண்டிக்கு சின்ன கீறல் கூட இல்லாம இருக்கு. ஏமா, உண்மையிலேயே நீ கீழே விழுந்துட்டியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லையே தாத்தா. சரி சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏற்கனவே லேட்டு. ஜானகி வேற வந்துருவா. தாத்தா பேசுறாருன்னு நின்னம்மா. மா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அது சொல்லதான் நாங்க வந்தோம். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. ஏங்க, மேல சாமிக்கு சாத்துற மாலையை கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போலாம். வாங்க வாங்க. ரஞ்சனி, உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? சரி, ஏதாவது ஏடாகுடமா பண்ணி என் பேரை கெடுத்துறாத. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணு. சரிமா. சரி போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. தாத்தா கொடுத்த பணமும் போச்சு. 1 ஹவர்ல பணத்தோட வரேன்னு சொன்னதால பாப்பா நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்பாரு. போன் பண்ணி சொன்னாலும் பதட்டம் ஆயிடுவாங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டிடணும். இப்ப யார்கிட்ட கேக்குறது? பாட்டி, தாத்தா எங்க பாட்டி? தாத்தா ரெஸ்ட் ரூம் போயிருக்காருமா. சரி, நாங்க கோயிலுக்கு போறோம், நீயும் வரியா? ஷோ, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு பாட்டி. அம்மாவோட ஃப்ரெண்டு வேற வராங்களாம். சோ
ஆனா நான் தான் சாமியை தினமும் வீட்லயே பாக்குறேனே. ஜெமினியும் லக்ஷ்மியும் தான் எனக்கு சிவனும் சக்தியும், பெருமாள் மகாலட்சுமி எல்லாமே. குறும்பு. பாட்டி, நம்ம பெருமாள் பாத்ரூம்ல இருந்து வரதுக்குள்ள எனக்கு ஒரு 70,000 ரூபாய் கொடுங்க பாட்டி. ஐயோ 70,000க்கு நான் எங்கடி போறது? ஆமா, தாத்தா கிட்ட வாங்கின பணம் அது என்ன பண்ண? அது அது தாத்தா கணக்கு, இது உன் கணக்கு. ஆ, அதனால இது தாத்தாவுக்கு தெரியக்கூடாது. நமக்குள்ள இருக்க டீல். கொடுங்க பாட்டி, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். இந்த பாரு, நீ திருப்பி கொடுக்கறது இருக்கட்டும், உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருந்தாதானே. என்ன பாட்டி, ஜெமினி யாரு? பிசினஸோட ஆலமரம். அவரோட சரி பாதி நீங்க. பேருக்கு தான் நான் கோட்டீஸ்வரம் பொண்டாட்டி. எந்த காலத்துல என் கையில பணத்தை கொடுத்திருக்காரு உங்க தாத்தா? எல்லா வரவு செலவும் அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. நானா எதுவும் அவர்கிட்ட கேட்டதில்ல. அவரா ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவசரமா தேவைப்படுது, இல்லனா கேட்க மாட்டேன். சரி, திரும்பவும் தாத்தா கிட்டே கேட்க வேண்டியது தானே. அவரு நிச்சயமா உனக்கு இல்லன்னு சொல்ல மாட்டாரு. கொடுத்துருவாரு. ஆனா மறுபடியும் ஏன் எதுக்குன்னு கேட்டா என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. ஆமாமா, அவரை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, அப்படி என்ன தாத்தா கிட்ட கூட சொல்லக்கூடாத விஷயம்? ஐயோ பாட்டி, தாத்தா வேற நீங்க வேறயா? சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, இருந்தாலும் இப்ப வேண்டாம், அவ்வளவுதான். உங்களுக்கு நான் எல்லாமே அப்புறமா சொல்றேன். நீ தவிக்கிற தவிப்ப பார்த்தா ரொம்ப அவசரம்தான் போல இருக்கு. என்கிட்ட பணமா இல்ல. ஆ, வேணும்னா இந்த வளையல வச்சு பணம் வாங்கிக்கோ. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி? புடிடி, தாத்தா வந்துட போறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆனா வெறும் கையா இருக்கேன்னு தாத்தா கேட்டா? இதோ இந்த கையில இருக்கே, இத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் பாட்டி, ஐ லவ் யூ பாட்டி. என் பேத்தி நல்ல விஷயத்துக்கு தான் கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ என்னால முடிஞ்சது இதுதான். இது போதும் பாட்டி, நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன்.